மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் முடங்கியதால் பயனாளர்கள் தவிப்புக்கு ஆளாகினர். உலகெங்கும் உள்ள சொந்தங்களை ஒன்றாக இணைத்த ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் நேற்றிரவு திடீரென அப்செட் ஆனது. அதிகாரப்பூர்வ அறிவிப்போ முன்னெச்சரிக்கையோ எதுவுமின்றி ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் திடீரென முடங்கியது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கணக்குகள் தானாகவே லாக் அவுட் ஆனதால் பயனாளர்கள் குழப்பத்தின் உச்சிக்கே சென்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரம் அறியவும் புலம்புவதற்கும் ஏராளமான பயனாளர்கள் எலான் மஸ்கின் எக்ஸ் பக்கத்தில் குவிந்தனர். அவர்களை வரவேற்ற எலான் மஸ்க், தற்போது அனைவரும் ஏன் இங்கே கூடியிருக்கிறீர்கள் என தெரியும் என்று பதிவிட்டார். மேலும் இப்பதிவை உங்களால் படிக்க முடிகிறது என்றால் தங்கள் சர்வர் நன்றாக வேலை செய்கிறது என்ற அர்த்தம் என்றும் நக்கல் அடித்துள்ளார். ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை கலாய்த்து பயனாளர்களும் ஏராளமான மீம்ஸ் மற்றும் வீடியோக்களை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டனர். ஃபேஸ்புக்கை விட ரீல்ஸ்கள் நிறைந்த இன்ஸ்டா முடங்கியது பலரையும் ஏமாற்றமடைய வைத்தது. ஃபேஸ்புக், இன்ஸ்டா மட்டுமன்றி பல்வேறு நாடுகளில் வாட்ஸ்அப் செயலியும் சற்று தடுமாறியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா இயல்பு நிலைக்கு திரும்பியது. சிரமத்திற்கு மன்னிப்பு கோரிய மெட்டா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஆன்டி ஸ்டோன் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாவில் ஏற்பட்ட பிரச்சனை சரி செய்யப்பட்டதாக கூறினார். ரிலாக்ஸாக இருக்க ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் சென்ற பயனாளர்கள் தொழில்நுட்ப கோளாறால் மீண்டும் மன அழுத்தத்திற்கு சென்றது குறிப்பிடத்தக்கது.